விஜய் மனதிற்குள் பல கேள்விகளோடும் சந்தேகங்களோடும் தன் மகள் அம்முவை பார்க்க பள்ளிக்கு விரைந்தார். அம்முவிடம் பேசிய அந்த ஆசிரியரின் குரல் இறந்துவிட்டதாகச் சொல்லப்பட்ட தன் மனைவி காவேரியின் குரலை ஒத்திருந்ததே அந்த பதற்றத்திற்குக் காரணம். பள்ளிக்குச் சென்ற விஜய் அங்கிருந்த தலைமை ஆசிரியரிடம் அம்முவின் நலம் குறித்து விசாரித்தார். அப்போது தலைமையாசிரியர், காவேரி டீச்சரை அம்முவுடன் வரச் சொல்லுங்கள் என்று கூறியதைக் கேட்டு விஜய் திடுக்கிட்டார். அம்முவை அழைத்துக் கொண்டு காவேரி உள்ளே நுழைந்தபோது தன் கண்ணெதிரே நிற்பது தன் மனைவிதான் என்பதை உறுதி செய்த விஜய் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தார். காவேரி நீயா என்று அவர் பதறிக் கேட்க, காவேரியோ எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் அவரை ஒரு புதியவரைப் போல் பார்த்து, சார், நீங்க அம்முவோட அப்பாதானே என்று கேட்டாள். காவேரிக்கு பழைய நினைவுகள் மறைந்திருப்பதை உணர்ந்த விஜய் அவளை பின்தொடர முடிவு செய்தார். இதற்கிடையில் விஜய் தவறுதலாக விட்டுச் சென்ற பணப்பையை அவரிடம் ஒப்படைக்க காவேரி வந்தாள். அதில் தன் புகைப்படத்தைக் கண்டவள், யார் இவர், எதற்காக என் புகைப்படத்தை வைத்திருக்கிறார் என்ற குழப்பத்தோடு வீட்டுக்குக் கிளம்பினாள். அம்முவின் பிடிவாதத்திற்காக விஜய் அவர்களை தன் காரிலேயே அழைத்துச் சென்று வீட்டில் விட்டார். அங்கு காவேரியின் தாய் சாரதாவைக் கண்டதும் விஜய்க்கு உண்மை புரிந்தது. விஜய் தன் அத்தையிடம், காவேரி உயிரோடு இருக்கும் உண்மையை ஏன் மறைத்தீர்கள் என்று ஆவேசமாகக் கேட்டார். அதற்குச் சாரதா, இதை உன் தாத்தாவிடமே கேட்டிருக்கலாமே, நீங்களும் அவள் இறந்துவிட்டதாகத்தானே எங்களிடம் சொன்னீர்கள் என்று பதிலடி கொடுத்தார். மேலும் விஜயின் சித்தப்பா தன்னை சந்தித்து மிரட்டியதையும் பேத்தி அம்மு வெளிநாட்டில் இருப்பதாக பொய் சொன்னதையும் கூறி வருந்தினார். 5 ஆண்டுகளுக்குப் பிறகு தன் பேத்தியை கையில் ஏந்திய சாரதா கண்ணீர் மல்க மகிழ்ந்தார். காவேரிக்கு என்ன நடந்தது, அவளுக்கு பழைய நினைவுகள் திரும்புமா என்பது இனிவரும் தருணங்களில் தெரியவரும். விஜய் அங்கேயே அமர்ந்து சாரதாவிடம் பழைய விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்க காவேரி காபி போட்டுக்கொண்டு உள்ளே வந்தாள். அம்மா, யாரு இவங்க, உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று காவேரி அப்பாவியாக கேட்க, சாரதா தன் கண்ணீரை மறைத்துக்கொண்டு, தெரியும் காவேரி, இவங்க நம்ம சொந்தக்காரங்க தான் என்று சமாளித்தார். காவேரி எதையோ யோசித்தபடியே, ஏனோ தெரியலமா, அம்முவை பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் தோணுது. இவங்க அப்பாவை பார்க்கும்போதும் எங்கேயோ பார்த்த ஞாபகம் வந்துட்டே இருக்கு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். காவேரி சென்றதும் விஜய் பதற்றத்துடன், அத்தே, காவேரிக்கு என்ன ஆச்சு, ஏன் என்னை அடையாளம் தெரியல, அவ ஏன் இப்படி இருக்கா என்று கேட்டார். சாரதா பாரமான இதயத்துடன் உண்மையைச் சொன்னார். அன்னைக்கு அந்த விபத்துல காவேரிக்கு தலையில பலமான அடி, பிழைக்கிறதே கஷ்டம்னு சொன்னாங்க. ஒரு வழியா உயிர் பிழைச்சாலும் அவளோட கடந்த கால நினைவுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவளுக்கு அவ யாருன்னே தெரியாது. அவளை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் அவ இறந்துட்டதா ஏன் பொய் சொன்னீங்கன்றதான் எனக்கு புரியல விஜய் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். தன் குடும்பத்தினர் ஆடிய நாடகம் இப்போதுதான் அவருக்கு புரியத் தொடங்கியது. அத்தை, பசுபதிக்கும் தாத்தாவுக்கும் பயந்துதான் நான் காவேரியை தேடுறத நிறுத்தினேன். அவ இறந்துட்டான்னு நம்ப வச்சுட்டாங்க. ஆனா இப்போ என் காவேரி என் கண்ணு முன்னாடியே இருக்கா. அவளுக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வர நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று உறுதியுடன் கூறினார். அப்போது அம்மு ஓடி வந்து காவேரியின் கையை பிடித்துக்கொண்டு, மிஸ், நீங்க ஏன் எங்க கூடவே எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மழலை மொழியில் கேட்டாள். காவேரி சிரித்துக்கொண்டே அம்முவை கட்டியணைத்தாள். அந்த தழுவலில் ஒரு தாயின் வாசம் இருப்பதை விஜய் உணர்ந்தார். நினைவுகள் மறைந்தாலும் இரத்தப் பாசம் இன்னும் மறையவில்லை என்பது விஜய்க்கு புரிந்தது. எப்படியாவது உண்மையைச் சொல்லி காவேரியை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தாலும் சாரதா அவரை தடுத்தார். இப்போதைக்கு எதையும் அவகிட்ட சொல்லாதீங்க விஜய், அது அவ உயிருக்கே ஆபத்தா முடியும். மெதுவா அவளாவே உணர்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம் என்றார். விஜய் அங்கிருந்து கிளம்பும்போது காவேரி வாசலில் நின்று வழி அனுப்பினாள். வண்டியில் ஏறும் முன் விஜய் அவளிடம், நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம் காவேரி, சாரி மேடம் என்று சொல்லிவிட்டு புன்னகையுடன் கிளம்பினார். காவேரிக்கு அந்த பெயர் ஏனோ உள்ளுக்குள் ஒரு மின்னலை உண்டாக்கியது. விஜய் சென்ற பிறகு காவேரி மெல்லத் தன் அறைக்குள் சென்று அந்த பழைய பர்ஸை திறந்து பார்த்தாள். அதில் இருக்கும் தன் புகைப்படத்தை பார்த்து, ஏன் இவர் என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறாரு, ஏன் இவரை பார்க்கும்போதெல்லாம் என் மனசு படபடக்குது என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். மறுபுறம் விஜய் தன் வீட்டிற்குச் சென்றதும் நேராக தன் தாத்தாவின் முன் போய் நின்றார். காவேரி செத்துட்டான்னு சொன்னீங்கல்ல, ஆனா அவ உயிரோட இருக்கா, அவளை நான் பார்த்துட்டேன் என்று ஆக்ரோஷமாக கத்தினார். விஜயின் இந்த வார்த்தைகள் அந்த வீட்டில் ஒரு பெரும் புயலை கிளப்பப் போகிறது என்பது அப்போது யாருக்கும் தெரியவில்லை. விஜய் ஆவேசமாக கத்தியதைக் கேட்டு வீட்டிலிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். விஜயின் தாத்தா மெல்ல எழுந்து, என்ன உளறுகிறாய் விஜய், காவேரி விபத்தில் இறந்துவிட்டாள் என்றுதானே போலீஸ் அறிக்கை சொன்னது, இப்போது எங்கே அவளை பார்த்தாய் என்று பதற்றத்தை மறைத்துக் கொண்டு கேட்டார். இல்லை தாத்தா, என் அம்முவோட கிளாஸ் டீச்சரா காவேரி அங்கேயேதான் இருக்கா. நீங்களும் அத்தையும் சேர்ந்து என்கிடம் இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்திருக்கிறீர்கள். காவேரிக்கு பழைய நினைவுகள் இல்லை என்பதுதான் அவளுக்கு பாதுகாப்பு என்று நினைத்தீர்களா, அல்லது அவளை என்னிடமிருந்து பிரிக்க நினைத்தீர்களா என்று விஜய் ஆக்ரோஷமாக கேட்டார்.
இதற்கிடையில் பள்ளியில் காவேரிக்கு தன் மனதுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. அன்று வகுப்பு முடிந்து கிளம்பும்போது தெரியாமல் அவள் கையில் இருந்த ஒரு பழைய டைரி கீழே விழுந்தது. அதில் விஜய் காவேரி என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவளுக்கு தலை சுற்றியது. மங்கலான சில காட்சிகள் அவள் கண்ணெதிரே வந்து போயின. ஒரு பெரிய கார் விபத்து, ஒரு குழந்தையின் அழுகுரல், யாரோ ஒருவன் தன்னை காவேரி என்று அழைப்பது, எல்லாம் ஒரு நிமிடம் வந்து மறைந்தன. அன்று மாலை விஜய் மீண்டும் பள்ளிக்கு வந்தார். இம்முறை அவர் தனியாக வரவில்லை. அம்முவை அழைத்துக் கொண்டு காவேரியைச் சந்திக்கச் சென்றார். மேடம், அம்முவுக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. அவளுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறா. வர முடியுமா என்று கேட்டார். காவேரி முதலில் தயங்கினாலும் அம்முவின் மழலை முகத்தை பார்த்ததும் மறுக்க முடியாமல் சம்மதித்தாள். விஜய் அவர்களை ஒரு அழகான கடற்கரைக்கு அழைத்துச் சென்றார். அதுதான் விஜயும் காவேரியும் முதலில் சந்தித்த இடம். அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து, விஜய், இங்கே ஒரு காலத்துல ஒருத்தங்க அவங்க காதல சொன்னாங்க மேடம். ஆனா விதி அவங்கள பிரிச்சிருச்சு. உங்களுக்கு இது ஏதாவது ஞாபகம் இருக்கா என்று மென்மையாக கேட்டார். காவேரி அந்த இடத்தை பார்த்ததும் அப்படியே சிலையாக நின்றாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. விஜய், இந்த இடம் எனக்கு தெரியுமே என்று மெல்ல முணுமுணுத்தாள். காவேரியின் வாயிலிருந்து தன் பெயர் வந்ததும் விஜய் நெகிழ்ந்து போனார். திடீரென்று அங்கே ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது வேறு யாருமல்ல, விஜயின் சித்தப்பா பசுபதிதான். விஜய், உன்னை இங்கேயே முடிச்சிடணும்னு நினைச்சேன். திரும்பவும் இந்த காவேரியை எங்கேருந்து பிடிச்ச என்று கத்திக்கொண்டே அடியாட்களுடன் நெருங்கினான். காவேரிக்கு அந்த பசுபதியின் குரலை கேட்டதும் பழைய நினைவுகள் சுனாமி போல வந்து மோதின. விபத்து நடந்தன்று பசுபதிதான் தன் காரை மோதச் செய்தது அவளுக்கு தெளிவாகத் தெரிந்தது. பயத்தில் நடுங்கியவள் சட்டென்று அம்முவை இழுத்து தன் பின்னால் மறைத்துக் கொண்டாள். விஜய், இவன்தான் அன்னைக்கு நம்ம காரை மோதினது என்று காவேரி அலறினாள். தன் மனைவிக்கு நினைவு திரும்பிவிட்டதை உணர்ந்த விஜய் ஆவேசமானார். இத்தனை நாள் என் குடும்பத்தைச் சிதைச்சது நீதானா என்று பசுபதியை நோக்கி பாய்ந்தார். காவேரிக்கு முழுமையாக நினைவு திரும்பிவிட்டதா? பசுபதியின் சதி திட்டம் என்னவாக இருக்கும்? பார்ப்போம். விஜய் ஆவேசத்தில் பசுபதியின் சட்டையை பிடித்து உலுக்கினார். என் குடும்பத்தையே சிதைச்சு என் காவேரியை என்னிடமிருந்து பிரிச்சது நீதானா? இன்னைக்கு உன்னை விடமாட்டேன் என்று ஆக்ரோஷமாக கத்தினார். ஆனால் பசுபதி நக்கலாகச் சிரித்துவிட்டு, அடடா, பழைய காதலிக்கு நினைவு வந்துடுச்சா? ஆனா இந்த நினைவு அவளுக்கு நீண்ட நேரம் இருக்காது விஜய். ஏன்னா இன்னைக்கு நீயும் உன் பொண்ணும் இங்கிருந்து உயிரோட போக போறது இல்லை என்று சைகை காட்ட அடியாட்கள் விஜயை சூழ்ந்து கொண்டனர். காவேரி பயத்தில் அம்முவை இறுக கட்டியணைத்துக் கொண்டாள். விஜய், பார்த்து என்று அவள் அலற ஒரு அடியாள் விஜயை தாக்க வந்தான். அந்த இக்கட்டான சூழலில் திடீரென்று அங்கே பல போலீஸ் வாகனங்கள் சைரன் சத்தத்துடன் வந்து நின்றன. வண்டியிலிருந்து இறங்கியது விஜயின் தாத்தா. அனைவருக்கும் அதிர்ச்சி. தாத்தா நேராக வந்து பசுபதியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். என் பேரன் மேலேயே கை வைப்பியா? உன் துரோகம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு பசுபதி. காவேரி இறந்துட்டான்னு நீதான் என்கிட்டயும் போய் சொன்னே. ஆனா விஜய் இன்னைக்கு உண்மையச் சொன்னதும் என் தப்பை நான் உணர்ந்துட்டேன் என்று கர்ஜித்தார். பசுபதியை துரோகி என உணர்ந்த தாத்தா ரகசியமாக போலீஸை அழைத்து வந்திருந்தார். போலீஸ் பசுபதியையும் அவனது ஆட்களையும் கைது செய்து இழுத்துச் சென்றது. அமைதி திரும்பிய அந்த மாலை நேரத்தில் காவேரி மெல்ல விஜயின் அருகில் வந்தாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தன. விஜய், என்ன மன்னிச்சிடுங்க. இத்தனை வருஷம் என் அடையாளமே தெரியாம, என் குழந்தைய கூட அடையாளம் தெரியாம இருந்துட்டேனே என்று தேம்பி அழுதாள். விஜய் அவளது கைகளைப் பற்றிக் கொண்டு, இல்ல காவேரி, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்ல, அதுவே எனக்கு போதும். இனி நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது என்றார். அம்மு ஓடி வந்து இருவரின் கைகளையும் சேர்த்து பிடித்துக் கொண்டாள்.